அட்வான்டேஜ் இது எதுக்கு படிக்கணும்? ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ஒரு இது முக்கியமாக வந்து ரீயூசபிலிட்டி. நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அதாவது கார்னு ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டா நம்ம எத்தனை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது C1 இப்போ அதே நான் காப்பி பண்ணி C2 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இப்போ இதே காப்பி பண்ணிட்டு இங்கே நான் C2ன்னு ஒன்று கூட கிரியேட் பண்ணிக்கலாம். திருப்பி C3 அந்த மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நான் எத்தனை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டி. அடுத்து வந்து செக்யூர். ஏன் செக்யூர்னா இதில் நம்ம ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம், என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல். அது யூஸ் பண்ணி நமக்கு நல்ல செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள்னா நம்ம இது எங்கே வேணால் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், டீபக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊப்ஸ் கான்செப்ட். சரி, ஓகே. இப்போ ஊப்ஸில் ஒரு மெயினான 4 கான்செப்ட் இருக்கு. மெயின் 4ன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன், அடுத்து இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்து பாலிமார்பிசம். ஓகே, இப்போ ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்ல மெயினான ஒரு 4 கான்செப்ட் இல்லை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம்.